Welcome to Mango Tree Learning Hub. Empowering minds through knowledge. Learning English through Tamil. தினமும் 20 ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய vocabulary திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். Day 3. Regular verbs, வினைச்சொற்கள். செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான present, past மற்றும் past participle ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள். நிறை, fill, filled, filled. உதாரணமாக, நான் வாளியில் தண்ணீரை நிரப்புவேன். I will fill the water in the bucket. ஊகி, guess, guessed, guessed. உதாரணமாக, he guessed. அவன் ஊகித்தான். பதில் சொல். answer, answered, answered. உதாரணமாக, அவர் என் கேள்விக்கு பதிலளித்தார். He answered my question. வந்து சேரு. arrive, arrived, arrived. உதாரணமாக, நான் நாளை வருவேன். I will arrive tomorrow. குற்றமிடு. blame, blamed, blamed. உதாரணமாக, அவன் என்னை குறை கூறுகிறான். He blames me. Irregular verbs, வினைச்சொற்கள். அனுமதி. let, let, let. உதாரணமாக, நீ என்னை போக அனுமதி. You let me go. ஆகு. become, became, become. உதாரணமாக, அவள் டாக்டராகி விடுவாள். She will become doctor. இற, lose, lost, lost. உதாரணமாக, அவள் பேனாவை தொலைத்து விட்டாள். She lost the pen. உட்கார், sit, sat, sat. உதாரணமாக, அவர் தரையில் உட்கார்ந்தார். He sat on the floor. உணவு கொடு. feed, fed, fed. உதாரணமாக, அவர்கள் நாய்க்கு உணவளித்தனர். They fed the dog. Adjectives. தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில adjectives வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள். பழமையான, old. உதாரணமாக, இது பழைய கட்டிடம். This is old building. செல்வமுள்ள, பணக்கார, rich. அவள் ஒரு பணக்கார பெண். She is rich girl. ஏழையான, poor. உதாரணமாக, அவன் ஒரு ஏழை மாணவன். He is a poor student. சுத்தமான, clean. உதாரணமாக, அவள் சுத்தமான உடை அணிந்துள்ளார். She is wearing clean clothes. அழுக்கான, dirty. உதாரணமாக, அவள் அழுக்கான கோப்பைகளை கழுவுகிறாள். She washes the dirty cups. பிரகாசமான, bright. உதாரணமாக, இந்த அறையில் பிரகாசமான விளக்கு உள்ளது. There is a bright light in this room. இருண்ட, dark. உதாரணமாக, அவர் இருண்ட அறையில் வசிக்கிறார். He lives in dark room. மென்மையான, soft. உதாரணமாக, இது மென்மையான துணி. This is soft cloth. கடினமான, hard. உதாரணமாக, ஒரு கடினமான பொருள் தரையில் விழுந்தது. A hard object fell on the ground. கூர்மையான, sharp. உதாரணமாக,
அவன் கூர்மையான நினைவாற்றல் கொண்டவன். He has a sharp memory. இன்று 20 தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வெவ்வேறு ஆங்கில வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளவும். நன்றாக மீண்டும் ஒருமுறை படித்து மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் வேறு 20 வார்த்தைகளுடன் மற்றுமொரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் இன்னும் மேங்கோ ட்ரீ லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக் கொள்ளுங்கள். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.